நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசி சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளோ வந்தால் கூட ஒன்றுமே நடக்கலைன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கிட்டையும் கேட்குறாங்க, நானும் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. பெரும்பாலும் அவங்களுக்கு ஜென்ம சனி இருந்தால் கூட வக்ரகதி பெற்றிருக்கனால அதனுடைய பாதிப்பு இருக்காது. அப்போது இவங்க நினச்சதை சாதிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் விஷயம். வீட்டில் இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் சண்டை போடணும் அப்படி இருக்கக்கூடாது. வெளியே வந்துடணும். இது இல்லாமல் இந்த பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு வெற்றின்றது நிச்சயமாக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் போகக்கூடிய இடங்கள், பழகக்கூடிய விஷயங்கள் அவங்களாம் நல்லபடியாக நடங்க, நல்லபடியாக பேசுங்க. அப்போது அவங்க மூலிமா நல்லது நடக்கும். உங்களை கூட்டின்னு போய் அவங்க நன்மை அவங்க அடைய போகிறாங்க. அப்போ அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சக்கூடாது. அதனால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை ஓரளவுக்கு தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் வராது. வரதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். இது இல்லாமல் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டது, மனை, வாகனம், இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் போகிறது. அதனால் வாங்குறதோ விற்கிறதோ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்ல விதமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் அடுத்த ஒரு நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளணும். அது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கணும். அவங்களுக்கு உதவி பண்ணணும். உபத்திரம் பண்ணக்கூடாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். பண்ண முடியல ஒதுங்கிக்குங்க. இதை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்குண்டான நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இது இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இவர்கள் உழைத்த உழைப்பிற்கும் செஞ்ச திறமைக்கும் அது சாதனைக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. இவங்களை முன்னுக்கு வச்சு செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது தான் நடக்க போகுது. அப்படி தான் பயன்பெறுவாங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆராய்ச்சித்துறை, அப்புறம் மருத்துவத்துறை, அப்புறம் வந்து அரசாங்கத்துறை கூட சொல்லப்படுது. அதுலேயே இருக்கலாம். அரசாங்கத்திலே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய துறை, அப்புறம் வந்து ஒரு மூலத்தை கண்டுபிடிக்கிற விஷயங்கள், மருந்து சம்மந்தப்பட்ட கண்டுபிடிக்கிற விஷயங்கள், இது மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஆன்மீகத்துறை, சமூக சேவைத்துறை, இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாமே பயன்பட்டுக்கு வருது. அதில் ஈடுபடுறவங்களாம் நல்லா வருவாங்க. நீங்கள் பெரும்பாலும் வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் கும்பராசியில் பிறந்திருக்கவங்க இறை வழிபாடு பண்ணும்போது இறை வழிபாடு மட்டும் பண்ண வரக்கூடாது. அங்கே கோயிலில் உங்களுக்கு ஏதோ வேலை இருந்தால் அதை கேட்டு வாங்கி செய்யுங்க. பெரும்பாலும் உழவார பணின்னு சொல்லப்படுது. கோயிலை சுத்தம் பண்ணுறது, வெள்ளடிக்கிறது, பூஜை சாமானை தேய்ச்சி கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாமே கூட உதவிகள் தான். அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அங்குள்ள தெய்வங்களை இறை வழிபாடு நினச்சிட்டு வரலாம். கும்பராசிக்காரன் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரைக்கும் நீண்ட நாளாக அதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க. வருமா வராதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தடையாக இருப்பீங்க. அது வந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஒருத்தர் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கும். அதுதான் கண்டிப்பாக ஒரு விஷயம். பயணங்கள் தொடர்ந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு. பயணங்களில் வந்து பொருட்கள் கழுவு போகிற வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். போகும்போது செக் பண்ணி போங்க, வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உடல்நிலையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பகுதியிலையும் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியிலும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கனால அந்த பகுதியில் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துங்க. பெரும்பாலும் பெருசாக ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை கவனமாக இருங்க. அப்போ அதில் உங்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்கள் வழிபடக்கூடிய அந்த இறைத்தன்மை உள்ள தெய்வங்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து உயர்ந்த தெய்வங்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சிவன் வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம். அது இல்லாமல் பைரவர், கால பைரவர், சிவனுடைய அம்சம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியில் தான் பைரவர் வழிபடணும்னு இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே அவர் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமை வழிபட்டு அவ்வளோ விசேஷம் பைரவர் வழிபடுறது. அதனால் சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபட்டுவாங்க, விளக்கேற்றிட்டு வாங்க. நாய்க்கு வந்து உணவு கொடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு.
நாயை விட தெருநாய்க்கள் நிறைய இருப்பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அது எல்லோரும் போடுற நாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நாய்க்கு எதுவுமே கிடைக்கல, யாருமே கொடுக்கல, அப்படிப்பட்ட நாய்க்கு கொடுங்க. ஒன்றுமே இல்லாமல் தவிக்கிற நாய் கொடுத்தா தான் அதனுடைய கர்மம் உங்களுக்கு கர்மா குறையும், கெடுபலம் கொஞ்சம் நற்பலம் ஏற்படும். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரி பசுமாட்டுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. பழங்கள், கீரைகள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள், அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அனாதை ஆசிரமம் போயிட்டு வாங்க. அங்கே முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, படுத்தபடியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமாக இருந்தாலும், இறை வழிபாடாலும் தான தர்மங்களாலும் உங்களுக்கு எப்படியாவது சமாளித்து வந்துடுவீங்க. அப்பாடா இப்போ ஓரளவுக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதத்துடைய பலனை எல்லா நண்பர்களும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.